பங்கு தமிழர்களோட வாழ்க்கை முழுக்க முழுக்க இயற்கையோட ஒன்றிதான் இருந்திருக்கு. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலைன்னு அப்ப இருந்த தமிழர்கள் இயற்கையோட இயற்கையா ஒன்றிதான் வாழ்ந்திருந்திருக்காங்க. இப்போ நம்ம இருக்கிற மாதிரி எங்க பார்த்தாலும் சத்தம், எல்லாரும் எங்க போறாங்க, எதுக்கு போறாங்க அப்படின்னே தெரியாம இல்லாம, அவங்க இயற்கையான ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப் ஸ்டைலா வாழ்ந்திருக்காங்க. சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியே வாச பெருக்கிறது, வீட்ல வெளில கலக்கலான கோலங்கள் போடுறதுன்னு அவங்களோட விடிய கிளம்புற பொழுது அப்படிதான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. இன்னைக்கு நாம சாப்பிடுற மாதிரி பால் பாக்கெட்டு, இன்ஸ்டன்ட் நூடுல்ஸு, மைதா மாவுல பன்னு அப்படின்ற சாப்பாடுலாம் அன்னைக்கு எதுவுமே கிடையாது. அவங்க எல்லாமே முழுக்க முழுக்க திணை, சாமை, வரகு போன்ற ஆரோக்கியமான உணவுகள சாப்பிட்டு தான் வாழ்ந்திருக்காங்க. குறிப்பா இளைஞர்கள் காலையில எழுந்த உடனேயே சிலம்பாட்டம், குத்து சண்டை, கத்தி சண்டை, வில்வித்தன்னு உடற்பயிற்சியை தான் முழுக்க முழுக்க மேற்கொண்டிருக்காங்க. சும்மா சொல்லக்கூடாது. நம்ம இளைஞர்கள் அந்த காலத்துல அப்பவே சிக்ஸ் பேக் ரேஞ்சுக்கு உடம்ப மெயின்டெயின் பண்ணியிருக்காங்கன்னா பாத்துக்கோங்க. இளைஞர்கள் மட்டும்தான் உடற்பயிற்சி